எனக்கு மிகச்சிறிய வயது. என் அம்மா என்னை விட்டு சென்றபோது அன்று பலமாக மழை பெய்து கொண்டிருந்தது. நான் ஒரு சின்ன பொம்மையை போர்வையில் சுருட்டி மடியில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தேன். அம்மா அவசர அவசரமாக தன் துணிகளை ஒரு பையில் அள்ளி போட்டுக் கொண்டிருந்தார். என் கையில் ஒரு பால் பாட்டில் இருந்தது. அம்மா அம்மா எங்கே போறீங்க, என்னையும் கூட்டிக்கிட்டு போங்க என்று அழுது கொண்டே அவர் பின்னால் ஓடினேன். அம்மா ஒரு கணம் என்னை திரும்பி பார்த்தார். அவர் கண்களில் ஒரு குற்ற உணர்ச்சியோ அல்லது ஏதோ ஒரு நிலையை என்னால் உணர முடிந்தது. என் கன்னத்தை தட்டி கொடுத்தார். ஏதோ ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல. பிறகு வேக வேகமாக வாசலை நோக்கி நடந்தார். வெளியே ஒரு பைக் நின்றிருந்தது. அதில் ஒரு அந்நிய மனிதன் அமர்ந்திருந்தான். என் அப்பாவின் கண்கள் அவன் மீது விழுந்ததும் அவர் முகம் கோபத்தில் சிவந்தது. யார் இவன், எங்கே கிளம்பிட்ட என்று கத்தினார் அப்பா. அம்மா அமைதியாக, இனிமேல் என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, நான் போகிறேன் என்று மட்டும் சொன்னார். அப்பா என்னை சுட்டிக்காட்டி, இந்த குழந்தை, இவள் என்ன ஆவாள் என்று கேட்டார். அதற்கு அம்மா, இவள் உன்னுடையவள், நீயே பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு வெளியேறி கதவை மூடினார். அன்றிலிருந்து என் வாழ்வின் இருண்ட காலம் தொடங்கியது. பிரிவுக்கு சத்தம் கிடையாது, அது ஒரு மௌனமாக மூடப்படும் கதவில் இருக்கிறது என்பதை அன்று நான் உணர்ந்தேன். மறுநாள் அக்கம்பக்கத்து வீட்டு பெண்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். இப்படியும் ஒரு பெண்ணா, பச்சை மண்ணை தவிக்க விட்டுட்டு ஓடி போயிட்டாலே, இவளெல்லாம் ஒரு தாயா என்று காதுபடவே பேசினார்கள். நான் ஒரு மூலையில் அமர்ந்து என் பொம்மையை தடவி கொண்டிருந்தேன். ஓடிப்போவது என்றால் என்னவென்று கூட தெரியாத வயது எனக்கு. ஆனால் மக்களின் பார்வையில் இந்த விஷம் என்னை உறுத்தியது. அன்றிலிருந்து அப்பா என்னிடம் பேசுவதையே குறைத்து கொண்டார். நான் அப்பா என்று அழைத்தாலே என் மேல் எரிந்து விழுவார். அவரை அவமானப்படுத்தி விட்டு சென்ற அந்த பெண்ணின் எச்சமாகவே அவர் என்னை பார்த்தார். ஒரு நாள் என்னை ஒரு விடுதியில், ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்தார். அங்கேயே என் படிப்பும் தொடங்கியது. அங்கிருந்த ஆசிரியை என் பெயரை கேட்டபோது என் பெயர் அனனியா என்று சொன்னேன். அப்பா என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றார். இப்போது அந்த ஹாஸ்டல் தான் என் உலகம். அங்கே அம்மாவை பற்றிய வசவுகளோ ஊர் மக்களின் ஏளன பார்வைகளோ இல்லை. என் படிப்பு மட்டும்தான் என் துணையாக இருந்தது. அங்கே பல பெண்கள் இருந்தார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு. ஆனால் நான் மட்டும் ஒரு மௌனமான தேடலில் இருந்தேன். எல்லா அம்மாவும் இப்படித்தான் செய்வார்களா, நானும் வளர்ந்ததும் அப்படி ஆகிவிடுவேனோ என்ற கேள்வி என்னை வாட்டியது. இரவில் எல்லோரும் உறங்கிய பின் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு அழுவேன். என் அழுகுரலை கேட்க யாருமில்லை. ஒரு நாள் என் ஆசிரியையிடம் கேட்டேன், மேடம், ஒரு அம்மா தன் குழந்தையை விட்டுட்டு போறது தப்பா? அவர் என்னை ஆழ்ந்து பார்த்துவிட்டு, இல்லை மகளே, ஒரு தாய் அப்படி செய்கிறாள் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய வலியோ அல்லது கட்டாயமோ இருக்கலாம் என்றார். அவர் சொன்னதன் அர்த்தம் அப்போது புரியவில்லை என்றாலும் அந்த சொற்கள் என் மனதில் பதிந்தன. அப்பா எப்பொழுதாவது ஹாஸ்டலுக்கு வரும்போது ஆசிரியர்களிடம் மட்டுமே பேசுவார். நான் தூரத்தில் நின்று அவரை பார்த்து கொண்டிருப்பேன். ஒரு முறை துணிச்சலை வரவழைத்து கொண்டு, அப்பா, என்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக வந்தீங்களா என்று கேட்டேன். அவர் என்னை ஏதோ ஒரு வேண்டாத பொருளை பார்ப்பது போல் பார்த்துவிட்டு, இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அன்று இரவு அழுதபடியே யோசித்தேன். அம்மா என்னை தூக்கி எறிந்தார், அப்பாவோ என்னை தள்ளி வைக்கிறார். நான் இருவரின் அன்பிற்கும் ஏங்கி நிற்கும் அனாதையாகவே இருந்தேன். நாட்கள் மாதங்களாகி, மாதங்கள் வருடங்களாகி ஓடின. என் மனதிலிருந்த அந்த வெற்றிடம் மட்டும் நிரம்பவே இல்லை. ஹாஸ்டல் வாழ்க்கை ஒரு இயந்திரம் போல மாறியது. மற்ற பெண்களிடம் நான் அதிகம் பேச மாட்டேன். அனன்யா, நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று அவர்கள் கேட்பார்கள். நான் ஒரு புன்னகையோடு கடந்து விடுவேன். ஒரு முறை என் ஆசிரியை என்னை அழைத்து ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளச் சொன்னார். நான் கடுமையாக தயார் செய்தேன். மேடையில் ஏறிய போது என் குரல் நடுங்கியது. ஆனால் நான் பேசிய வார்த்தைகள் என் இதயத்திலிருந்து வந்தவை. அரங்கம் முழுவதும் நிசப்தமானது. போட்டி முடிந்ததும் ஒரு ஆசிரியர் வந்து, அனனியா, உன் பேச்சு எல்லோர் மனதையும் தொட்டுவிட்டது, மிகச் சிறப்பு என்று பாராட்டினார். அந்த நிமிடம் இந்த இடத்தில் அப்பா இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று ஏங்கினேன். மறுநாள் அப்பா ஏதோ ஒரு வேலையாக என்னை வெளியே அழைத்து செல்ல வந்தார். நான் அவரிடம் தயங்கி, அப்பா, நேற்று நான் ஸ்பீச் காம்படிஷனில் ஜெயிச்சிட்டேன், எல்லோரும் என்ன பாராட்டினாங்க என்று சொன்னேன். அவர் என்னை அலட்சியமாக பார்த்துவிட்டு, அதுக்கு இப்போ என்ன, படிக்கத்தானே வந்திருக்கு, இதற்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷப்பட தேவையில்லை என்றார். என் இதயம் சுருங்கியது. அம்மா செய்த செயலால் அவருக்கு பெண்கள் என்றாலே ஒரு வெறுப்பு வந்துவிட்டது. பெண்கள் நேர்மையாக நடந்தால் வீடு சொர்க்கம், இல்லை என்றால் நரகம் என்று அடிக்கடி சொல்வார். அவர் என் அம்மாவைத்தான் மறைமுகமாக திட்டுகிறார் என்பது எனக்கு தெரியும்.
ஒருமுறை பக்கத்து வீட்டு அங்கிள் வீட்டிற்கு அப்பா என்னை அனுப்பினார். அங்கிருந்த ஆண்டி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார். அவர் என்னிடம் மிக மென்மையாக பேசினார். உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்டபோது என் தொண்டை அடைத்தது. நானும் அப்பாவும் மட்டும்தான் என்று சொன்னேன். அந்த ஆண்டி அப்பாவிடம், உங்கள் மகள் மிகவும் புத்திசாலி, இவளை நன்றாக கவனியுங்கள், உங்கள் பெயரை நிச்சயம் காப்பாற்றுவாள் என்றார். அதற்கு அப்பா முகத்தை சுளித்து கொண்டு, பெண்களை இவ்வளவு தூரம் தலையில் தூக்கி வைப்பது சரியல்ல, அப்புறம் என் வாழ்க்கையில் நடந்ததுதான் நடக்கும் என்று கசப்பாக சொன்னார். ஒருமுறை எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. உடல் நடுங்கியது, கண்கள் சொருகின. ஹாஸ்டல் வார்டன் அப்பாவை வரவழைத்தார். அவர் வந்து என்னை பார்த்துவிட்டு, அப்படி என்ன படிப்பு வேண்டியிருக்கு, உடம்பு இந்த அளவுக்கு கெட்டு போற வரைக்கும் என்ன செஞ்ச, ஒழுங்கா ஓய்வு எடு என்று அதட்டினார். அதிலும் அக்கறையை விட ஒருவித அதிகாரமே மேலோங்கி இருந்தது. அப்பா என் அருகில் அமர்ந்திருந்தார். அவர் என் தலையை மென்மையாக தடவி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் கைகள் அசையவே இல்லை. ஆசிரியை அவரிடம், கொஞ்ச நாள் இவளை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள், உடல்நிலை தெரியதும் மீண்டும் கொண்டு வந்து விடுங்கள் என்றார். ஆனால் அப்பா யோசிக்கவே இல்லை. வீட்டில் இவளை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை. நான் வேலைக்கு சென்று விடுவேன். ஒரு பெண் பிள்ளையை தனியாக வீட்டில் விடுவது சரியாக இருக்காது என்று சற்றென்று சொல்லிவிட்டார். அன்றுதான் முதல் முறையாக உணர்ந்தேன், அவருக்கு நான் ஒரு மகள் என்பதை விட ஒரு சுமை அல்லது பொறுப்பு மட்டும்தான் என்று. விடுமுறை வந்ததும் எல்லா பெண்களும் மகிழ்ச்சியாக தங்கள் வீடுகளுக்கு கிளம்பினார்கள். ஆனால் நான் மட்டும் அந்த பெரிய ஹாஸ்டலின் காலியான அறையில் அமைதியோடும் என் புத்தகங்களோடும் தங்கிவிட்டேன். ஒரு நாள் ஜன்னல் வழியாக பார்த்தேன். ஒரு அப்பா தன் மகளை அழைக்க வந்திருந்தார். பார்த்ததுமே அவளை இறுக கட்டிப்பிடித்து அவள் கையில் சாக்கிலேட்டுகளையும் கொடுத்து, வா என் செல்லக்குட்டி, வீட்டிற்கு போகலாம் என்று ஆசையாக சொன்னார். கதவோரம் நின்று அந்த அழகான காட்சியையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு மெல்ல திரும்பி அறைக்குள் வந்து விட்டேன். அப்பா என்னை ஒருபோதும் அப்படி அன்போடு அழைத்ததில்லை. தந்தைக்கும் மகளுக்குமான அந்த உன்னத பந்தத்தை அன்று தூரத்தில் இருந்துதான் உணர முடிந்தது. அன்றே ஒரு முடிவெடுத்தேன். அப்பாவுக்கு நான் ஒரு களங்கம் என்றால் அப்படியே இருந்து விட்டு போகட்டும், ஆனால் என் படிப்பால் எனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்வேன் என்று வைராக்கியம் கொண்டேன். மாலை நேரங்களில் மற்ற மாணவிகள் கூடி சிரித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் மட்டும் தனிமையில் புத்தகங்களுக்குள் தொலைந்து போவேன். இந்த தனிமை எனக்கு பழகி போனது. ஹாஸ்டல் எனக்கு வெறும் படிக்கும் இடம் மட்டுமல்ல, யாரும் என்னை கேள்வி கேட்காத, யாரும் என்னை கேலி செய்யாத, யாரும் என்னை சுமையாக கருதாத ஒரு புகலிடம். என் ஆசிரியை அடிக்கடி கேட்பார், அனன்யா, நீ நன்றாக படிக்கின்றாய், ஆனால் மற்றவர்களோடு ஏன் பேச மாட்டாய் என்று. நான் ஒரு சிறு புன்னகையை மட்டும் பதிலாக தந்துவிட்டு நகர்ந்து விடுவேன். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் கழியும். மற்ற பெண்கள் தங்கள் வீட்டு சாப்பாட்டை பற்றியும் அண்ணன் தம்பி சண்டைகளை பற்றியும் பேசும்போது நான் மௌனமாக சாட்சியாக நிற்பேன். என்னிடம் சொல்வதற்கு எந்த கதையும் இல்லை. ஒரு நாள் பெற்றோர்கள் சந்திப்பு, அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்தபோது ஹாஸ்டலே திருவிழா போல் இருந்தது. நான் ஒரு மூலையில் அமர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தேன். ஆசிரியை என்னிடம் வந்து, உன் அப்பா வரவில்லையா என்று கேட்டபோது, அவருக்கு வேலை அதிகம், அதான் வர முடியவில்லை என்று சொன்னார் மேடம் என்று பொய் சொன்னேன். உண்மையில் அவர் வருவேன் என்று சொல்லவும் இல்லை, வரப்போவதும் இல்லை. திடீரென எனக்கு ஒரு நாள் நெஞ்சு வலி ஏற்பட்டது. ஆசிரியை அப்பாவுக்கு ஃபோன் செய்தார். அவர் வந்தபோது அவர் குரலில் கவலை இல்லை, மாறாக கோபம்தான் இருந்தது. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? நான் அங்கே வெட்டியாகவா இருக்கிறேன்? அடிக்கடி இப்படி வர சொன்னால் என்ன செய்வது என்று எரிந்து விழுந்தார். அவர் என்னை மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்லவில்லை. அருகில் இருந்த ஒரு மருந்தக கடையில் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து, இதை சாப்பிடு, சரியாகிவிடும், அப்புறம் ஏதாச்சுன்னா டீச்சரை பார்க்க சொல்லு என்று கூறிவிட்டு நகர்ந்தார். அந்த மாத்திரையை தண்ணீரோடு முழுங்கினேன். என் தொண்டையில் ஒரு கேள்வி உருண்டையாக வந்து நின்றது. அதை விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தவித்தேன். ஹாஸ்டலில் இருந்த சிறிய நூலகமே என் நண்பனானது. புத்தகங்கள் என்னிடம் பேசத் தொடங்கின. மற்றவர்கள் மதிய உணவு சாப்பிடும்போது நான் அங்கே அமர்ந்து வாசித்து கொண்டிருப்பேன். ஆசிரியை வந்து, ஏன் இன்னும் சாப்பிடவில்லை என்று கேட்டால், பசியில்லை மேடம் என்பேன். பசி இல்லாவிட்டாலும் படிப்பதற்கு தெம்பு வேண்டுமல்லவா, வா என்று அவர் என்னை அன்போடு அழைப்பார். அந்த அன்புக்காகவே அவரோடு சென்று உணவருந்துவேன். ஹாஸ்டலில் விசேஷ நாட்கள் வரும்போது மற்றவர்கள் பொம்மைகளும் தின்பண்டங்களும் வாங்குவார்கள். நான் மட்டும் கையில் இருக்கும் பணத்தை சேர்த்து வைத்து ஆசிரியையிடம் கொடுத்து புத்தகங்கள் வாங்கி வருமாறு கேட்பேன். அவர் வியப்போடு என்னை பார்ப்பார். அப்போதுதான் அந்த புதிய பெண் தன்வி எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்தாள். அவள் மிகவும் கலகலப்பானவள். எப்போதும் யாரையாவது சிரிக்க வைத்து கொண்டே இருப்பாள். ஒரு நாள் தன்வி என்னிடம் வந்து, அனன்யா, நீ ஏன் எப்போவுமே இப்படியே இருக்கு? உன்னை யாராவது அன்பா கட்டி பிடிச்சிருக்காங்களா என்று கேட்டாள். நான் தலை குனிந்து கொண்டேன்.
உனக்கு சிரிக்கவே தெரியாதா என்று அவள் கேட்டபோது, சிரிப்பேன், ஆனால் கடைசியாக எப்பொழுது சிரித்தேன் என்று ஞாபகம் இல்லை என்றேன். சற்றென்று தன்வி என்னை ஓடி வந்து இறுக கட்டிப்பிடித்து கொண்டாள். நான் திகைத்து போனேன். பல வருடங்களுக்கு பிறகு எந்த வசவும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒருவர் என்னை அணைப்பதை அன்றுதான் உணர்ந்தேன். அந்த நொடி என் மனதிற்குள் ஒரு பெரிய அமைதி வந்து சேர்ந்தது. அந்த தனிமைக்கு மத்தியிலும் ஒரு அறிமுகமில்லாத அரவணைப்பு கிடைத்ததால் என் இதயம் துடிக்கத்தான் செய்தது. படிப்பு முடிந்ததும் ஹாஸ்டலில் ஒரு சிறிய பிரிவு உபச்சார விழா நடத்தினார்கள். என் ஆசிரியை என் அருகே வந்து ஒரு கைக்குட்டையை பரிசளித்தார். அதில் அழகான சிறிய பூக்கள் தைக்கப்பட்டு அனன்யா என்று என் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் என் மனதிற்குள் சொல்ல முடியாத ஒரு நிம்மதி. இத்தனை கால அழுகைகளும் மௌனங்களும் அந்த ஒரு நொடியில் கரைந்து போவது போல் இருந்தது. அனன்யா, உன் அடுத்த இலக்கு உன் வீடுதான். அங்கே போனாலும் படிப்பை மட்டும் விட்டுவிடாதே என்று ஆசிரியை வாழ்த்தினார். நான் தலையசைத்தேன். ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று காலியாகவே இருந்தது. அப்பா என்னை அழைத்து செல்ல வந்திருந்தார். இந்த முறை அவர் கொஞ்சம் மாறி தெரிந்தார். ஒருவேளை நான் படித்து முடித்ததில் அவருக்கு மகிழ்ச்சியோ அல்லது மற்றவர்கள் முன்னால் கௌரவமாக உணர்ந்தாரோ தெரியவில்லை. வா, வீட்டிற்கு போகலாம், உன் படிப்பு முடிந்து விட்டது என்று அவர் என் கையை பிடித்து அழைத்துச் சென்றார். காரில் செல்லும்போது அவர் அதிகம் பேசவில்லை. ஜன்னல் வழியாக வெளியேயே பார்த்து கொண்டு வந்தேன். இது நிஜமாகவே என் வீடா, அல்லது இந்த வீடும் ஹாஸ்டலை போலத்தான் தங்குவதற்கான ஒரு தற்காலிக இடம்தானா? வீட்டிற்கு சென்றதும் அதே பழைய சுவர்கள், அதே மர சாமான்கள், ஆனால் எல்லாமே உயிரற்று போயிருந்தன. அப்பா ஒரு அறையை காட்டி, இதுதான் உன் அறை என்றார். அறை சுத்தமாக இருந்தது. ஆனாலும் அதில் எந்த வாசனையும் இல்லை. ஒரு கட்டில், மேலே சுழலும் மின்விசிறி, இவைதான் எனக்கு துணையாக தெரிந்தன. சில நாட்கள் எல்லாம் சரியாக போவது போல் இருந்தது. நான் வீட்டு வேலைகளில் அப்பாவுக்கு உதவினேன். ஒரு நாள் அவருக்கு சட்டை அயன் செய்து கொடுத்தேன். இன்னும் ஒழுங்காக கற்றுக்கொள், நீ சரியாக செய்யவில்லை என்றார். அப்பா மெல்ல மாறுகிறார் என்று நான் நினைத்த அந்த சின்ன சந்தோஷமும் சீக்கிரமே கலைந்து போனது. அன்று இரவு அப்பா என்னிடம் பேசினார். அனன்யா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்துள்ளது. அடுத்த மாதமே நான் கிளம்ப வேண்டும். நான் அதிர்ச்சியோடு, அப்படியானால் நான் இங்கே தனியாகவா இருப்பேன் என்று கேட்டேன். இல்லை, உன்னை உன் சித்தப்பா வீட்டில் விடலாம் என்று இருக்கிறேன். அவர்கள் குடும்பத்தோடு இருக்கிறார்கள். நீயும் அங்கே நிம்மதியாக இருக்கலாம் என்றார். நான் மெல்ல தலைகுனிந்து, அப்பா, நான் இங்கேயே தனியாகவே இருந்து கொள்கிறேன். உங்கள் துணை இல்லாமல் இன்னொரு வீட்டில் பாரமாக இருக்க எனக்கு விருப்பமில்லை என்றேன். ஆனால் அவரோ, ஒரு பெண்ணை தனியாக விடுவது சரியல்ல. ஏற்கனவே உன்னை பற்றி ஊருக்குள் 1000 பேச்சுக்கள். உனக்கு இது புரியாதா என்று கசப்போடு சொன்னார். மறுநாள் அவர் என்னை சித்தப்பா வீட்டிற்கு அழைத்து சென்றார். கதவை தட்டியதும் சித்தி தான் திறந்தார். எங்களை பார்த்ததுமே அவர் முகம் மாறியது. என்ன அண்ணா, திடீர்னு வந்திருக்கீங்க என்று கேட்டார். அப்பா விஷயத்தை சொன்னார். அனன்யாவை சில காலம் இங்கே விட்டு செல்லலாம் என்று வந்தேன். எனக்கு வெளிநாடு செல்ல வேண்டிய வேலை இருக்கிறது. இவளை கூடவே கூட்டி செல்ல முடியாது என்றார். சித்தி உடனே மறுத்தார். இல்லை அண்ணா, இது என்னால் முடியாது. ஏற்கனவே எனக்கு குழந்தைகளும் வீட்டு வேலைகளுமே சரியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஊர் உலகம் என்ன பேசும் என்று உங்களுக்கு தெரியாதா? இன்னொரு பொறுப்பை என்னால் சுமக்க முடியாது என்றார். அப்பாவின் முகம் மாறியது. என்ன சொல்கிறாய் நீ என்று கேட்டார். அதற்கு சித்தி மிகவும் கொடூரமாக பதிலளித்தார். அண்ணா, அம்மாவே ஓடிப்போன ஒரு பெண் மேல் நாங்கள் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாளைக்கு ஏதாவது ஒன்று என்றால் யார் பதில் சொல்வது என்றார். அங்கே நின்றிருந்த சித்தப்பா எதற்கும் மறுப்பு சொல்லவில்லை. பேசாமல் மௌனமாகவே நின்றிருந்தார். அப்பா என்னை வெளியே வரும்படி சைகை காட்டினார். கதவோரம் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த என் கால்கள் தரையோடு ஒட்டிக்கொண்டன. திரும்பி வரும் வழியில் அப்பா என்னிடம் பேசவே இல்லை. ஆனால் திடீரென காரை நிறுத்தி என் மேல் கோபத்தை கொட்டினார். எல்லாம் உன் அம்மாவால் வந்தது. இன்று உன் காரணத்தால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். உன் சித்தி என் முகத்திற்கு நேராகவே மறுத்துவிட்டால் பார்த்தாயா? இதுதான் என் கௌரவம் என்று கத்தினார். நான் மௌனமாக இருந்தேன். அடுத்த நாள் அப்பா தன் தங்கைக்கு, அத்தைக்கு போன் செய்தார். சில காலம் அனன்யாவை உன் வீட்டில் வைத்துக்கொள், எனக்கு வேறு வழி இல்லை என்றார். போனை வைத்ததும் என்னிடம், இனி நீ உன் அத்தை வீட்டில்தான் இருக்கப் போகிறாய். அங்கே வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. யாரும் உன்னை அங்கே வரவேற்கப் போவதில்லை, புரிந்துகொள் என்றார். நான் என் துணி மூட்டைகளை கட்டினேன். மறுநாள் அத்தை வீட்டிற்கு சென்றோம். அத்தை கதவை திறந்தபோது அவர் முகத்தில் ஒரு செயற்கையான சிரிப்பு இருந்தது. ஆனால் கண்களில் ஏகப்பட்ட கேள்விகள். அப்பா அவரிடம் கெஞ்சாத குறையாக பேசினார். அத்தை என்னை ஒரு பார்வையை பார்த்துவிட்டு, சரி அண்ணா, இவளை சொல்லி வை. இங்கே எந்த சேட்டையும் செய்யக்கூடாது.
வேலையை பார்த்து கொண்டு வாயை மூடிக்கொண்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் என்றார். அப்பா என்னிடம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதல்லவா என்று கேட்டார். நான் தலையை மட்டும் ஆட்டினேன். வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு குளிர்ந்த காற்று என் முகத்தில் மோதியது. இது ஏதோ ஒரு புதிய சோதனையின் ஆரம்பம் என்று என் உள்ளுணர்வு சொன்னது. எனக்கு கொடுக்கப்பட்ட அறை மிகவும் சாதாரணமானது. ஒரு கட்டில், ஒரு பழைய திரை சீலை. அப்பா அடுத்த நாளே கிளம்பிவிட்டார். போகும்போது என் தலையில் கை வைத்து ஒரு ஆசீர்வாதம் கூட செய்யவில்லை. ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அத்தை வீட்டில் முதல் நாள் காலை விடிந்தபோது நான் ஒன்றை மட்டும் தெளிவாக உணர்ந்தேன். இனி நான் எங்கே இருந்தாலும் தனியாகத்தான் வாழ வேண்டும். என் மௌனம் மட்டுமே என் துணை. என் வாழ்வில் அவமானங்களின் அடுத்த அத்தியாயம் தொடங்கிவிட்டது. அத்தை வீட்டில் எனக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. ஆனால் அங்கே இருப்பவர்கள் யாரும் என்னிடம் சரியாக பேசவில்லை. ஒரு நாள் அதிகாலையிலேயே எழுந்து சமையலறைக்கு சென்று டிஃபன் தயார் செய்தேன். அத்தை சுபாவம் மாறவே இல்லை. இங்கே பார், உன்னை ஒரு விருந்தாளியாக யாரும் நினைக்க மாட்டார்கள். என் அண்ணன் சொன்னான் என்பதற்காக மட்டும்தான் உன்னை இங்கே வைத்திருக்கிறேன் என்று முகத்தில் அடித்தார் போல் சொன்னார். அத்தையின் மகன் சூர்யா எந்த வேலைக்கும் செல்லாமல் படிக்கவும் செய்யாமல் நாள் முழுவதும் வீட்டிலேயே இருப்பான். சத்தமாக பாட்டு கேட்டுக்கொண்டும் மற்றவர்களை ஒரு மாதிரியாக பார்ப்பதுமே அவனது வேலை. அவன் என்னிடமிருந்து தள்ளியே இருந்தாலும் அவனது கண்கள் மட்டும் எப்போதும் என்னை சுற்றியே வட்டமிடுவதை என்னால் உணர முடிந்தது. நான் எங்கே சென்றாலும் அவன் என்னை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு என்னை வாட்டியது. சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென திரும்பி பார்த்தால் வாசலுக்கு பின்னால் அவன் ஒளிந்து நின்று என்னை பார்த்து கொண்டிருப்பான். அவன் பார்வை என்னை மிகவும் பயமுறுத்தியது. ஒரு நாள் துணிச்சலை வரவழைத்து கொண்டு அத்தையிடம் சொன்னேன். அத்தை, அவன் இப்படி ஒளிந்து நின்று பார்ப்பது எனக்கு சரியில்லை என்று தோன்றுகிறது. கொஞ்சம் சொல்லி வையுங்கள் என்றேன். அத்தையின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்னடி சொன்னாய்? என் மகனை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இங்கே இருக்க வேண்டுமென்றால் வாயை மூடிக்கொண்டு இருக்க சொன்னேனே, ஞாபகம் இருக்கிறதா என்று கத்தினார். அன்றிலிருந்து நான் பேசவே பயந்தேன். அதன் பிறகு நான் வெளியே வரும்பொழுதெல்லாம் தரையை பார்த்தே நடப்பேன். அத்தையோடு சேர்ந்து காய்கறி நறுக்குவது, பாத்திரம் கழுவுவது என எல்லா வேலைகளும் செய்தேன். ஆனால் உள்ளுக்குள் ஒருவித அச்சம் வளர்ந்தது. இப்போது அத்தையின் மகனோடு அவனது நண்பர்களும் அடிக்கடி வீட்டிற்கு வர ஆரம்பித்தார்கள். நான் ஹாலில் துணி காயப்படும் போது ஜன்னல் வழியாக அவனது நண்பர்கள் என்னை உற்று பார்ப்பார்கள். என் துப்பட்டா நழுவும் பொழுதெல்லாம் நான் பதற்றத்துடன் அதை சரி செய்வேன். ஆனால் அவர்கள் பார்வை என் மீதே நிலைத்திருக்கும். ஒரு நாள் அவனது நண்பன் ஒருவன் என் அறை வாசலிலேயே நின்று கொண்டிருந்தான். ஏன் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, சும்மாதான், நான் இங்கேயும் அங்கேயும் நடமாடக்கூடாதா? உனக்கு ஏன் எல்லாவற்றையும் சந்தேகப்படும் பழக்கம் இருக்கிறது என்று ஏளனமாக சிரித்துவிட்டு சென்றான். நான் உடனே அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டேன். அத்தையின் மகனுடைய நண்பன் ரமேஷ். அவன் பார்வை மிகவும் மோசமாக இருந்தது. பலவீனமானவர்களைக் கண்டு லாபம் தேடும் ஒரு நரியின் கண்கள் அவை. நான் அத்தையிடம் மீண்டும் ரமேஷை பற்றி புகார் செய்தேன். அத்தை, அவன் என்னை பார்க்கும் பார்வை சரியில்லை. அவனை இங்கே வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்றேன். அத்தை ஆத்திரத்தில் கொதித்தார். ரமேஷ் என் மகனை போன்றவன். அவனை பற்றி இப்படி பேச உனக்கு வெட்கமாக இல்லையா? இது என் வீடு. நான் யாரை வேண்டுமானாலும் கூப்பிடுவேன். உன் இஷ்டப்படி இங்கே எதுவுமே நடக்காது என்று சீறினார். நான் அமைதியாக போனேன். இப்போது ரமேஷ் அடிக்கடி என் அரைவாசலில் வந்து நின்று கொண்டு ஏதேதோ பேச ஆரம்பித்தான். அந்த வீட்டில் நான் ஒரு உறவினர் அல்ல, ஒரு வேலைக்காரி போலத்தான் நடத்தப்பட்டேன். சில நேரங்களில் ரமேஷ் ஏதாவது பேசும்போது நான் பதில் பேசினால் அவன் உடனே அத்தையிடம் போட்டு கொடுத்து விடுவான். அத்தை எதையும் விசாரிக்காமல் என் மேல் கை வைப்பார். ஒரு நாள் மதியம் நான் ஹாலில் பெருக்கிக் கொண்டிருந்தேன். அத்தையின் மகன் வெளியே சென்றிருந்தான். ரமேஷ் மட்டும் அங்கே வந்தான். என் அருகில் வந்து, அனன்யா, உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். நீ எவ்வளவு அமைதியாக இருக்கின்றாயோ அவ்வளவு அழகாக இருக்கின்றாய். நீ பேசாமல் இருப்பது கூட எனக்கு பல விஷயங்களை சொல்கிறது என்றான். நான் பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர முயன்றேன். ஆனால் அவன் என் வழியை மறித்து, இப்படியே உன்னை விடமாட்டேன், நான் சொல்வதை கேள் என்று வம்பிழுத்தான். அப்போது அத்தை அங்கே வந்துவிடவே நான் தப்பித்து சமையலறைக்குள் ஓடினேன். மறுநாள் மதியம் அத்தை நாற்காலியில் அமர்ந்திருந்த போது அவரிடம் பேசச் சென்றேன். அத்தை, ரமேஷ் என் வழியை மறித்து தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறான். எனக்கு பயமாக இருக்கிறது. இது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி முடித்தேன். அவ்வளவுதான். அத்தையின் முகம் அப்படியே மாறியது. நேற்று வந்த நீ என் கண் முன்னால் வளர்ந்த பையன் மேலேயே பழி போடுகிறாயா? அவன் எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரியாதா? நீதான் ஏதோ தப்பு செய்கிறாய் என்று நினைக்கிறேன் என்று என்னை சாடினார். அத்தை என்னை ஒரு தீர்க்கமான பார்வையை பார்த்தார். எனக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும். நீதான் அவனை உன் பக்கம் இழுக்க ஏதோ சிக்னல் கொடுத்திருப்பாய். அவன் உன்னிடம் பேச ஆரம்பித்ததும் இப்போது அவன் மேலேயே பழி போடுகிறாயா?
ஒன்று மறந்து விடாதே, உன் அம்மாவும் இப்படித்தான். உன்னை சின்ன பிள்ளையாக விட்டுவிட்டு தன் ஆசை நாயகனுடன் ஓடிப்போனாள். இப்போது நீயும் உன் அம்மாவைப் போலவே ஆகிவிட்டாய். ரமேஷை உன் வலையில் வீழ்த்த பார்க்கிறாயா என்று விஷத்தை கக்கினார். அத்தையின் வார்த்தைகள் என் கால்களை நடுங்கச் செய்தன. இல்லை அத்தை, நீங்கள் நினைப்பது போல எதுவுமே இல்லை. அவன் என்னை சீண்டாமல் இருந்தால் போதும் என்றுதான் சொல்கிறேன் என்று அழுதேன். வாயை மூடு என்று கத்தினார் அத்தை. அவன் என் மகன் போன்றவன். அவன் மேல் விரல் நீட்டுவதற்கு முன் உன்னை பார். உன் அம்மா செய்த பாவம் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை துரத்தும். அதை உன்னால் அழிக்க முடியாது. நான் மௌனமாக திரும்பினேன். பூமி பிளக்காதா? நான் அதற்குள் புதைந்து போக மாட்டேனா என்று ஏங்கினேன். அதன் பிறகு ரமேஷின் அத்துமீறல்கள் எல்லை தாண்டின. என் அறைவாசலில் வந்து நிற்பது, கதவை தட்டுவது, வலியை மறிப்பது என தொடர்ந்தான். ஒரு முறை துணி காயப்படும்போது பின்னால் வந்து, அத்தையிடம் என்னை பற்றி புகார் செய்தாயே, என்ன கிடைத்தது? அவர் என்னைத்தான் நம்புவார். இனிமேல் ஏதாவது சொன்னால் என்று மிரட்டினான். நான் பயந்து போய் துணிகளை அள்ளிக்கொண்டு அறைக்குள் ஓடினேன். அன்று இரவு என் தூக்கம் தொலைந்தது. அத்தைக்கு என் மேல் அக்கறை இல்லை. அவருக்கு தன் வீடும் தன் மகனும் ரமேஷும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒரு நாள் அத்தையின் மகன் ரமேஷ் மற்றும் சில நண்பர்கள் வந்திருந்தனர். நான் டீ கொண்டு சென்றபோது அவர்கள் என்னை பார்த்து ஒரு கேவலமான சிரிப்பு சிரித்தார்கள். அத்தையின் மகன் எல்லோர் முன்னாலும் இவள் எங்கள் வீட்டு வேலைக்காரி என்று சொல்லி என்னை அவமானப்படுத்தினான். என் காதுகளில் யாரோ விஷத்தை குட்டுவது போல் இருந்தது. இரவில் படுக்கையில் புரண்டபோது இதை இன்னும் எவ்வளவு காலம் சகிப்பது, யாரிடம் சொல்வது என்று அழுதேன். அப்பாவிடம் சொன்னால் அவர் எதையும் கேட்காமலேயே நான் தான் தப்பு செய்தேன் என்று தீர்ப்பு வழங்கி விடுவார். நீ உன் அம்மாவை போன்றவள் என்ற அந்த ஒற்றை வாசகம் என் நாவை பூட்டிவிட்டது. மறுநாள் காலை அத்தை கடை வீதிக்கு கிளம்பினார். அனன்யா, நான் வெளியே போகிறேன், வேலைகளை முடித்து வை. ரமேஷ் வந்தால் டீ போட்டுக்கொடு என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர் சென்றதும் அந்த பெரிய வீட்டின் மௌனம் பாரமாக இறங்கியது. சிறிது நேரத்தில் ரமேஷின் காலடி சத்தம் கேட்டது. அவன் நேராக வராண்டாவிற்கு வந்தான். நான் சமையல் அறையில் டீ போட்டு கொண்டிருந்தேன். அனன்யா, எனக்கு ஒரு டீ கொடு என்றான். நான் டீயை எடுத்துக்கொண்டு மேஜை மேல் வைத்தேன். அவன் என்னை உற்று பார்த்து கொண்டே, என்று வீடு காலியாக இருக்கிறது, உனக்கு தனியாக இருக்க பயமாக இல்லையா என்றான். நான் பதில் சொல்லாமல் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டேன். சிறிது நேரத்தில் என் அறைக்கதவு தட்டப்பட்டது. நான் திறக்கவில்லை. தட்டும் சத்தம் பலமானது. திடீரென கதவை பலமாக தள்ளி திறந்து உள்ளே வந்தான் ரமேஷ். என்ன அநாகரிகம் இது, வெளியே போங்கள் என்று கத்தினேன். ஆனால் அவனோ, சத்தம் போடாது, இங்கே யாரும் இல்லை, நீயும் நானும் மட்டும்தான், இதைத்தானே நீயும் விரும்பினாய் என்றான். இல்லை, கடவுளுக்கு பயப்படுங்கள் என்று நான் கெஞ்சினேன். ஆனால் அவன் எதையும் கேட்கவில்லை. என் துப்பட்டாவை பிடித்து இழுத்தான். நான் அலற முயன்ற போது என் வாயை பொத்தினான். சத்தம் போட்டால் உன் மானம்தான் போகும் என்று மிரட்டினான். நான் அவன் காலில் விழுந்து கெஞ்சினேன், அழுது புரண்டேன். ஆனால் அந்த மிருகம் எதையும் பார்க்கவில்லை. என் கௌரவத்தை சிதைத்து என் ஆன்மாவையே காயப்படுத்தி விட்டு சென்றது. நான் சிதைந்து போய் தரையில் கிடந்தேன். நீயும் இதைத்தான் விரும்பினாய், இப்போது நாடகம் ஆடாதே என்று சொல்லிவிட்டு அவன் சர்வசாதாரணமாக வெளியே சென்றான். சிறிது நேரத்தில் அத்தை வந்தார். என் கோலத்தை பார்த்துவிட்டு, என்னடி இது, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நான் அழுது கொண்டே ரமேஷ் வந்து என்று நடந்ததை சொல்ல முயன்றேன். ஆனால் அவர் என் பேச்சை பாதையிலேயே தடுத்தார். வாயை மூடு, அவன் என் பிள்ளை போன்றவன், அவன் இப்படி செய்ய மாட்டான் என்று கத்தினார். இல்லை அத்தை, நான் பொய் சொல்லவில்லை என்று கதறினேன். ஆனால் அத்தை என் தலைமுடியை பிடித்து சுவரில் மோதினார். உன் நடத்தையை மறைக்க அந்த அப்பாவி பையன் மேல் பழி போடுகிறாயா? நீ உன் அம்மாவைப் போலவே அசிங்கமானவள். இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் உன்னை கொன்று விடுவேன். இதோடு இதை முடித்துக்கொள் என்று மிரட்டி விட்டு சென்றார். நான் அப்படியே சோர்ந்து போய் கிடந்தேன். அலறுவதற்கு கூட தெம்பில்லை. கண்கள் மட்டும் மௌனமாக நீர் சொரிந்தன. இரவு அத்தையின் மகன் வீட்டிற்கு வந்தபோது அத்தை அவனிடம் எதையும் சொல்லவில்லை. ஏதோ ஒன்றுமே நடக்காதது போல அவர் இயல்பாக அமர்ந்திருந்தார். என் அறையில் இருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் என் உள்ளுக்குள் ஒரு பெரிய இரைச்சல் கேட்டது. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத எனக்கு ஏன் இந்த சோதனை என்று என் இதயம் கதறியது. அந்த அறையின் சுவர்கள் மட்டும்தான் அன்று என் கண்ணீருக்கும் மௌனமான மரண ஓலத்திற்கும் சாட்சியாக இருந்தன. மறுநாள் காலை யாரோ என் அறை கதவை தட்டினார்கள். என்னால் எழக்கூட முடியவில்லை. கதவை திறந்து கொண்டு அத்தை உள்ளே வந்தார். அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. கையில் ஒரு செருப்பை வைத்திருந்தார். என் வீட்டிலேயே இருந்து கொண்டு என் மகனின் நண்பன் ரமேஷையே உன் வலையில் வீழ்த்த பார்க்கிறாயா? ராசியில்லாத அம்மாவிற்கு பிறந்த ராசியில்லாத மகள், நீயும் அவளைப் போலத்தான் என்று கத்தினார். நான் எழ முயன்று தோற்று போனேன். அத்தை, நான் எதையும் செய்யவில்லை.
நான் என்னை காப்பாற்றிக் கொள்ளத்தான் முயன்றேன். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று கெஞ்சினேன். ஆனால் அவர், வாயை மூடு, உன்னை போன்ற பெண்கள் எப்படி ஒரு குடும்பத்தை அழிப்பார்கள் என்று எனக்கு தெரியும் என்று சீறினார். வாசலில் ரமேஷ் நின்றிருந்தான். அவனுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல ஒரு பாவனையை அவன் முகத்தில் வைத்திருந்தான். நீயேதான் எல்லாவற்றையும் திட்டமிட்டிருக்கிறாய் என்று இப்போது உறுதியாக தெரிந்துவிட்டது என்றார் அத்தை. நான் அழுது கொண்டே அவர் கால்களை பிடித்து, நான் நிரபராதி அத்தை என்று கதறினேன். அவர் என்னை உதைத்து தள்ளிவிட்டு ரமேஷை பார்த்து, இவளை எங்கேயாவது கொண்டு போய் தொலைத்து விடு, இவள் அடையாளம் தெரியாமல் போக வேண்டும் என்று கட்டளையிட்டார். ரமேஷ் கொஞ்சம் தயங்கி, என்ன சொல்கிறீர்கள் அத்தை, இவளை எங்கே கூட்டி செல்வது என்று கேட்டான். ரொம்ப நல்லவன் போல நடிக்காதே ரமேஷ், இந்த விஷயம் உன் வீட்டிற்கு தெரியக்கூடாது என்றால் நான் சொல்வதை செய் என்றார் அத்தை. பிறகு ரமேஷ் ஒரு பழைய வேலைக்காரனை அழைத்தான். அந்த வேலைக்காரன் கண்களில் ஒரு கணம் பரிதாபம் தெரிந்தாலும் ரமேஷின் மிரட்டலுக்கு பயந்து அமைதியானான். என்னை எங்கும் அனுப்பாதீர்கள், என்னை விட்டு விடுங்கள், நான் யாரிடமும் சொல்லாமல் எங்கேயாவது ஓடிப்போய் விடுகிறேன் என்று நான் கை கூப்பி தொழுதேன். அதற்கு அத்தை என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். உன் அம்மா செய்த நாடகத்தையே நீயும் செய்கிறாயா? இதுதான் உனக்கு சரியான தண்டனை என்றார். என் குரல் ஒடுங்கி போனது. ரமேஷ் என் கைகளை ஒரு கயிற்றால் கட்டினான். வேலைக்காரன் என் வாயை துணியால் கட்டினான். என்னை இழுத்து கொண்டு வீட்டின் பின் கதவு வழியாக வெளியே சென்றார்கள். என் கால்கள் தரையில் இழுக்கப்பட்டன. துணிகள் மண்ணில் அழுக்காயின. என் கண்கள் பயத்தில் விரிந்திருந்தன. குப்பை தொட்டிகள் இருக்கும் ஒரு பாழடைந்த இடத்திற்கு என்னை கொண்டு சென்றார்கள். அங்கே என்னை தரையில் வீசினார்கள். என் இதயம் பயத்தில் துடித்தது. இந்த இடம்தான் சரி, இங்கே யாருக்கும் தெரியாது என்றான் ரமேஷ். அந்த வேலைக்காரன் தயக்கத்துடன், தம்பி இது தப்பு, ஒரு பொண்ணுக்கு இப்படி செய்யக்கூடாது என்று சொல்ல, உனக்கு வேலை முக்கியம் இல்லையா என்று அதட்டினான் ரமேஷ். என்னை ஒரு பெரிய ட்ரம்முக்குள் பின்னால் வீசி எறிந்தார்கள். கைவாய் கட்டப்பட்ட நிலையில் என் கண்கள் இருளத் தொடங்கின. நான் என்ன பாவம் செய்தேன் இறைவா? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்று மட்டும் என் மனம் குமுறியது. மூச்சு மெல்ல நின்றது. கடைசியாக ஒரு முறை வானத்தை பார்த்தேன். அங்கே நிசப்தம் மட்டுமே மிஞ்சியது. எவ்வளவு நேரம் கழிந்தது என்று தெரியவில்லை. கண் விழித்து பார்த்தபோது ஒரு அறையின் மேற்கூரை மங்கலாக தெரிந்தது. உடல் நடுங்கியது. நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேனா என்ற கேள்விதான் முதலில் எழுந்தது. மெல்ல கழுத்தை திருப்பி பார்த்தேன். அது அத்தை வீடுதான். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது ஒரு அந்நிய மனிதன் அறைக்குள் வந்தான். உனக்கு நினைவு வந்து விட்டதா என்று கேட்டான். அவன் முகம் மிகவும் சாந்தமாக இருந்தது. அவனுக்கு பின்னால் அத்தை நின்றிருந்தார். ஆனால் இப்போது அத்தையின் முகத்தில் கோபம் இல்லை, ஒரு விதமான பயமும் நடுக்கமும் தெரிந்தது. நீ என்னை பார்த்திருக்க மாட்டாய். என் பெயர் ராகவ். நான் ரமேஷின் அண்ணன் என்றான் அந்த இளைஞன். அதை கேட்டதும் நான் பதறி எழுந்து உட்கார முயன்றேன். ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை. பயப்படாதே, நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கின்றாய் என்றான் ராகவ். எல்லாம் எப்படி நடந்தது என்று நான் கேட்டேன். அத்தை தலைகுனிந்து கொள்ள ராகவ் என் அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். ராகவ் என் அருகில் அமர்ந்து நிதானமாக பேசினான். நான் நேற்று இரவுதான் வெளியூர் சென்று வந்தேன். வீட்டிற்கு வந்ததும் ஒரு வேலைக்காரன் மூலமாக இங்கே நடந்த கொடூரமான விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. ரமேஷின் புத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அவன் இவ்வளவு கீழ்த்தரமாக நடப்பான் என்று நான் நினைக்கவில்லை. அத்தை சொன்னதை கேட்டு உன்னை குப்பை தொட்டியில் வீசிய இடத்தை அந்த வேலைக்காரன் அடையாளம் காட்டினான். நான் அங்கே வந்து உன்னை தூக்கி கொண்டு வந்தபோது நீ நினைவில்லாமல் இருந்தாய். இப்போது நீ தைரியமாக இருக்க வேண்டும். உனக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு எதிராக நீ குரல் கொடுத்தால் நான் உனக்கு துணையாக இருப்பேன். அத்தை உடனே குறுக்கிட்டு, ராகவ், நான் தான் சொன்னேனே, இந்த பெண் தான் என் குடும்ப நிம்மதியை குலைத்தவள். இவள்தான் ரமேஷை வசியப்படுத்தினாள் என்றார். ராகவ் கோபத்துடன், போதும் நிறுத்துங்கள் அத்தை. உண்மையை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நான் ஒன்றும் குருடன் அல்ல. நீங்கள் இந்த பெண்ணை எவ்வளவு அசிங்கமாக நடத்தினீர்கள், அவளை கொல்ல பார்த்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். இனி பொய் சொல்லாதீர்கள் என்றான். அத்தையின் ஆணவம் அடங்கி மௌனமானார். ராகவ் என்னிடம், அனன்யா, என் தம்பி ரமேஷை பற்றி எனக்கு தெரியும். அவன் ஏற்கனவே பல தவறுகளை செய்திருக்கிறான். ஆனால் உன் அத்தை அதை மறைத்து வளர்த்து விட்டார். இப்போது இதற்கு நீதி கிடைக்க வேண்டும். ரமேஷ் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவன் மறுத்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். கௌரவம் பறிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கௌரவமான வாழ்க்கையை தருவது என் கடமை என்றான். அத்தை அதிர்ச்சியுடன், நீ இவளை திருமணம் செய்வதா என்று கேட்க, ஆமாம் அத்தை,
ஒரு பெண் குடும்பத்தை அழிப்பவள் என்றால் அவளுக்கு இந்த வீட்டில் இடமில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? இப்போது இவள் என்னுடைய மனைவியாக என்னுடன் இருப்பாள் என்றான் ராகவன். ரமேஷ் அங்கே வந்தபோது ராகவனிடம் நீ இவளை திருமணம் செய்கிறாயா என்று கேட்டான். அதற்கு ரமேஷ் அலட்சியமாக இவளையா, வாய்ப்பே இல்லை என்றான். ராகவ் சற்றும் யோசிக்காமல் அப்படியானால் நான் செய்கிறேன், ஆனால் இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று அவனை துரத்தினான். ராகவ் என் கண்களை பார்த்து அனன்யா உன் வாழ்க்கையின் கதவு இன்னும் மூடப்படவில்லை, கொஞ்சம் தைரியமாக இரு என்றான். முதல் முறையாக ஒருவரின் கண்களில் இவ்வளவு நேர்மையை கண்டேன். ராகவ் மட்டும் வரவில்லை என்றால் நான் ஒரு நடமாடும் பிணமாகவே இருந்திருப்பேன். மறுநாள் காலை ராகவ் என் அறைக்கதவை தட்டி அனன்யா நம் வாழ்க்கை இணையும் நேரம் வந்துவிட்டது என்றான். நாங்கள் அனைவரும் ஹாலில் கூடினோம். ரமேஷ் ஒன்றும் நடக்காதது போல மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். ராகவ் அவனிடம் கடைசி முறையாக கேட்டான், திருமணம் செய்து கொள்கிறாயா என்று. ரமேஷ் சிரித்து கொண்டே இவள் ஒரு பாரம், எனக்கு வேண்டாம் என்றான். ராகவ் எழுந்து நின்று, சரி நான் திருமணம் செய்கிறேன், இது யாருக்கும் செய்யும் உபகாரம் இல்லை, ஒருவனுடைய உரிமையை பறிப்பவர்களிடமிருந்து அதை பெற்றுத் தருவது என் பொறுப்பு என்றான். அனன்யா உனக்கு இதில் சம்மதமா என்று ராகவன் கேட்டான். நான் மெல்ல இதுதான் என் உரிமை என்று நீங்கள் கருதினால் எனக்கு சம்மதம் என்றேன். ராகவ் என்னை அவனுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவனுடைய அம்மா ஊர் மக்கள் பேச்சை சொல்லி தடுக்கும் போதும் ராகவன் உறுதியாக இருந்தான். நாங்கள் கோவிலில் அக்னி சாட்சியாக வைத்து திருமணம் செய்து கொண்டோம். திருமணத்திற்கு பிறகு நான் நீல நிற சேலை அணிந்திருந்தேன். ராகவ் அத்தையிடம் சென்று, நீங்கள் பாரமாக நினைத்த பெண்ணை நான் என் துணையாக ஏற்றுக்கொண்டேன், இனி உங்கள் வீட்டு வாசலில் நான் கால் வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். நான் அந்த வீட்டின் கதவை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். எத்தனை முறை நம்பிக்கையுடன் வந்து ஏமாந்த கதவு அது. நாங்கள் காரில் ஏறினோம். ராகவ் என் பையை தானே எடுத்துக்கொண்டு என் அருகில் அமர்ந்தான். காரை கிளப்பியபடியே மென்மையாக சொன்னான், அனன்யா, இது உன் வாழ்வின் புதிய தொடக்கம். கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிடு. நான் கண்ணீருடன் சொன்னேன், எனக்கு எதுவும் வேண்டாம் ராகவ், நிம்மதியாக வாழ வேண்டும், அவ்வளவுதான். நாங்கள் ஒரு சிறிய அழகான வீட்டிற்கு சென்றோம். அங்கே ஒரு சிறிய ஹால், சமையலறை மற்றும் 2 அறைகள் இருந்தன. அந்த வீட்டில் நுழைந்தபோது இத்தனை கால போராட்டத்திற்கு பிறகு ஒரு பாதுகாப்பான கூரை எனக்கு கிடைத்ததை உணர்ந்தேன். வீட்டில் வெளியே ஒரு பெரிய கொய்யா மரம் நின்றிருந்தது. யாரோ பல ஆண்டுகளுக்கு முன் நட்ட மரம் அது. வீட்டிற்கு நுழைந்தபோது என் மனதிற்குள் ஒரு அமைதி பேரலை வீசியது. வீடு சிறியதுதான், ஆனால் மிகவும் சுத்தமாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. ராகவ் எனக்கு ஒரு அறையை காட்டி, அனன்யா, இது உன்னுடைய அறை, உனக்கு பிடித்த மாதிரி இதை நீ அலங்கரித்து கொள்ளலாம் என்றான். நான் மெல்ல சொன்னேன், என் விருப்பப்படி ஒரு அறையை அமைத்து கொள்ள சொல்லி இதுவரை என்னிடம் யாரும் சொன்னதில்லை ராகவ், மிக்க நன்றி. அன்று மாலை ராகவ் எனக்காக சமையல் அறைக்கு சென்று டீ போட்டு எடுத்து வந்தான். நான் ஹாலில் அமர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தேன். ராகவ் கையில் 2 டீ கப்புகளுடன் வந்தான். ஒன்றை என்னிடம் கொடுத்துவிட்டு, நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன், இனி இந்த வீட்டில் நீ எந்த கேள்விக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக மாட்டாய் என்றான். நான் டீயை வாங்கி கொண்டு, எனக்கு இப்போது வாக்குறுதி என்றாலே பயமாக இருக்கிறது ராகவ், ஆனால் உன் வார்த்தைகள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றேன். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு ராகவ் ஒரு பழைய கவரை எடுத்தான். இது உன்னுடைய பள்ளி சான்றிதழ். உன் அப்பா இதை ஹாஸ்டலில் இருந்து வாங்கி எனக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் உன்னிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறார் என்றான். அந்த காகிதத்தில் அனன்யா என்று என் பெயர் தெளிவாக தெரிந்தது. என் கண்கள் பணிந்தன. உன்னை அத்தை வசம் ஒப்படைத்ததற்காக அவர் மிகவும் வருந்துகிறார். தான் செய்த தவறுகளை இப்போது உணர்கிறார். நீ அவரிடம் பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றான் ராகவ். நான் மௌனமாக தலைகுனிந்தேன். உனக்கு இன்னும் காலம் தேவைப்படும் என்று அவரிடம் சொல்லிவிட்டேன் என்று ராகவ் என்னை அசுவாசப்படுத்தினான். அடுத்த நாள் நாங்கள் இருவரும் சேர்ந்து வீட்டை சரி செய்தோம். சமையலறை அலமாரிகளை அடுக்கினோம். சிதறி போயிருந்த என் வாழ்வின் சிறு சிறு துண்டுகள் இப்போது மெல்ல இணைய தொடங்கின. அன்று மாலை ராகவ் சொன்னான், அனன்யா, நீ உன் படிப்பை தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ மேல் படிப்பு படிக்கலாம் அல்லது ஏதாவது பள்ளியில் ஆசிரியையாக வேலைக்கு செல்லலாம். நான் வியப்புடன், என்னால் மீண்டும் எல்லாவற்றையும் தொடங்க முடியும் என்று நினைக்கின்றாயா என்று கேட்டேன். அதற்கு அவன், நிச்சயமாக, நீ வெறும் உயிர் வாழ்வதற்காக மட்டும் பிறந்தவள் அல்ல அனன்யா, நீ பிரகாசிப்பதற்காக பிறந்தவள் என்றான். அன்று இரவு படுக்கையில் படுத்திருக்கும் போது என் மனதில் ஒரு பெரிய நிம்மதி இருந்தது. என் வாழ்வில் முதல் முறையாக எனக்காக ஒரு பிடிமானம் கிடைத்திருந்தது. அவன் என் கணவன் மட்டுமல்ல, என் கௌரவத்தின் தலைவன். காலசக்கரம் வேகமாக சுழன்றது. இப்போது எங்கள் வாழ்க்கையில் 2 குழந்தைகள். என் மகன் ஹாலில் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தான்.
மகள் ஜன்னலோரம் அமர்ந்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தாள். நான் கையில் டீக்கப்புடன் அமர்ந்து காலத்தின் மாற்றத்தை எண்ணி வியந்தேன். ராகவ் இன்றும் அப்படியே தான் இருக்கின்றான். சிறந்த கணவனாக, அன்பான தந்தையாக. திருமணத்திற்கு பிறகு அவன் என்னிடம் ஒரு புகாரோ ஒரு கேள்வியோ கேட்டதில்லை. எனக்கு புதிய அடையாளத்தை தந்தான். நாங்கள் இப்போது வேறு ஒரு நகரத்திற்கு மாறிவிட்டோம். இங்கே யாருக்கும் என் கடந்த காலம் பற்றி தெரியாது. சில நேரங்களில் ராகவ் சொல்வான், அனன்யா, நீ மிகவும் வலிமையானவள். நான் சிரித்து கொண்டே சொல்வேன், விருப்பப்பட்டு நான் வலிமையாக மாறவில்லை ராகவ். சூழ்நிலைகள் தான் என்னை அப்படி மாற்றின. நீ மட்டும் எனக்கு துணையாக வரவில்லை என்றால் நான் எப்போதோ உடைந்திருப்பேன். ராகவ் ஒரு நாள் ஒரு செய்தித்தாளை கொண்டு வந்து காட்டினான். திருட்டு வழக்கில் ரமேஷ் கைது செய்யப்பட்டு அவனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த செய்தியை அமைதியாக படித்துவிட்டு திருப்பி தந்தேன். அவன் இன்னும் திருந்தவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது என்றான் ராகவ். மனதில் வக்கிரம் இருப்பவர்களுக்கு அறிவுரை வேலை செய்யாது ராகவ் என்று மட்டும் சொன்னேன். சில மாதங்களுக்கு பிறகு அத்தையின் உடல்நிலை சரியில்லை என்ற செய்தி வந்தது. ராகவ் தன் கடமைக்காக ஒரு செவிலியரை நியமித்து அவரை பார்த்து சொன்னான். அவன் அடிக்கடி அத்தையை பார்க்க செல்வான். ஆனால் ஒருபோதும் என்னை வரும்படி அழைத்ததில்லை. உன்னை பார்ப்பது அவருக்கு தண்டனையாக இருக்கும், உனக்கு அது வழியாக இருக்கும். இந்த வீடே உனக்கு போதும் என்பான் ராகவ். நான் இப்போது ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறேன். ஒவ்வொரு குழந்தையின் கண்களிலும் என் சிறுவயது மௌனத்தை தேடுகிறேன். அவர்கள் அமைதியாக இருந்தால் அதன் பின்னணியில் இருக்கும் வழியை என்னால் இப்போது உணர முடிகிறது. என் மகளுக்கு நதியா என்று பெயரிட்டேன். என் வாழ்க்கை இப்போது முழுமையடைந்து விட்டது. ராகவின் மனைவியாக கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு மூலையில் அந்த பழைய வடுக்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றன. சில இரவுகளில் ராகவ் என் கைகளை பிடித்து கொண்டு, உனக்கு பழைய நினைவுகள் வருகிறதா என்று கேட்பான். இறைவன் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது மட்டும்தான் நினைவிருக்கிறது ராகவ். பறிபோன கௌரவத்தை நீ மீட்டு தந்தாய். சில காயங்கள் ஆறினாலும் அந்த வடுக்கள் நம் பொறுமையின் ஆழத்தில் புதைந்து கிடக்கின்றன என்று சொல்வேன். ஒரு நாள் நதியா ஓடி வந்து என் மடியில் அமர்ந்தாள். அம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு என்னைக்காவது கஷ்டம் வந்திருக்கா? நான் அவளை இருக்க அணைத்து கொண்டேன். கண்ணே வலிகளை தாங்கிக் கொள்பவர்கள்தான் உண்மையில் அழகானவர்கள் என்று சொன்னேன். காலப்போக்கில் என் உள்ளுக்குள் இருந்த துயரம் மௌனமாகிக் கொண்டே வந்தது. ஆனாலும் எப்பொழுதாவது ஒரு கதவின் சத்தம், ஒரு தெருவின் முனையில் திரும்பும்போது, அல்லது யாராவது கேட்கும் ஒரு கேள்வியின் தோரணை மீண்டும் என்னை பின்னோக்கி அழைத்து செல்லும். வாழ்க்கை எனக்கு வழிகளை தரத் தொடங்கிய அந்த பழைய கதவு வரை நான் சென்று வருவேன். ஆனால் ராகவின் அரவணைப்பு ஒவ்வொரு காயத்திற்கும் மருந்தானது. நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என் மௌனத்தை வாசிக்கும் ஆற்றல் அவனுக்கு இருந்தது. அவனே என் வாழ்வின் ஒளி விளக்கு. இன்று என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு விஷயம்தான் தோன்றுகிறது. இந்த உலகில் ராகவ் போன்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய வரம். சில காயங்கள் என் நெஞ்சில் என்றும் ஆறாத வடுவாக இருந்தாலும் என் இன்றைய நிம்மதியே எனக்கு போதும். நன்றி.